ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த குட் ஃப்ரைடே நாளில் நான் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு காரியத்தை ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். என்னென்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கடவுள் தானே. அப்போ அவர் பரத்திலிருந்து எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் அவர் இந்த பூமிக்கு தன்னுடைய சரீரத்தை கிழித்து தன்னுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தி அது மூலமாக எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பு வழங்குறார்? என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பணம் என்பது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரியாக கருதப்படுது. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்னா பிச்சை, ஒரு அதிகாரிக்கு இல்லீகல் முறையில் பணத்தை கொடுத்தோம்னா அது லஞ்சம், கடவுளுக்கு பணத்தை சர்ச் மூலமாக கொடுக்குறோம் அப்படின்னா அது காணிக்கை. அதே மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒருவனை மீட் எடுப்பதற்காக கட்டப்படக்கூடிய அந்த பணத்தின் அந்த முறைமையின் பெயர் ரேன்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு வசனத்தை நான் எல்லாருக்கும் வாசிக்கலாம்னு விரும்புகிறேன். மத்தேயு 20:28 எழுதியிருக்கு, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் அப்படின்ட்டு. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, அண்ட் டு கிவ் ஹிஸ் லைஃப் ஆஸ் அ ரேன்சம் ஃபார் மெனி. இந்த ரேன்சம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான விடை உங்களுக்கு தெரியும். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இருக்கிற ஒருவனை மீட் எடுப்பதற்காக கட்டப்படக்கூடிய அந்த பணத்தின் பெயர் தான் ரேன்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜீசஸ் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய ரத்தத்தை ரேன்சமாக இந்த பூமியில் கொடுக்குறார் அப்படின்னு. ஏன் அவர் ரேன்சமாக கொடுக்குறார் அப்படின்னா, இந்த பூமியில் வாழ்கிற நம்ம அனைவரும், நம்ம ஒவ்வொருவரும் பாவத்தின் அடிமைகளாக நாம் வாழ்ந்து வந்தோம். இந்த பாவத்திற்கு அடிமையான நம்மளை பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில் ரேன்சமாக அவர் சிந்தப்பட வேண்டிய கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிட்டு. ஸோ இப்போ எல்லாருக்கும் நீங்கள் அதுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பாவ அடிமைத்தனத்திலேருந்து மீட்கப்படணும்னா அதுக்கு ஒரு பணம், அதுக்கு ஒரு கிரயம் செலுத்தப்படணும். அது கடவுளுடைய ரத்தம் இந்த பூமியில் ரேன்சமாக சிந்தப்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய பாவ அடிமைத்தனத்திலேருந்து நம்ம மீட்கப்பட முடியும். ஸோ நம்மளுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை ரேன்சமாக ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமியில் கொடுத்தாங்க. தேங்க்யூ.